எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் பேக் இங்கே வந்து நான் ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ஸ்டுடியோ வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் நாட் ஓன்லி ஸ்டுடியோ, இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹோம் தியேட்டர். அது ஸ்டுடியோ பர்பஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆகுது. அண்ட் இந்த 6 வருஷத்தில் நீங்கள் கொடுத்த அந்த மோட்டிவேஷன், அந்த ஊக்கம் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயத்த வந்து பண்ண வச்சுருக்கு. இந்த 6 வருஷத்தில் இன்றைக்கி வந்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் எங்களுக்கு இந்த பயணத்தில். ஏன்னா இந்த 6 வருஷமும் நீங்கள் எங்கள் கூடயே சேர்ந்து ஜேர்னி பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டுடியோ வந்து கட்டமைச்சு அண்ட் நம்ம த்ரூ அவுட் இந்த ஜேர்னியில் எவ்வளோ விஷயத்த நம்ம வந்து சாதிச்சிருக்கோம். பட் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்கல் சாதனை தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்னன்றது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கான ஸ்பேஸ். அண்ட் இங்கே தான் வந்து நம்மளோட எஜுகேட்டிவ், அதாவது நம்ம ஹோம் தியேட்டர் டெக்னாலஜி பற்றி எஜுகேட்டிவ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இனிமேல் இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ணா நகரில் ஏற்கனவே ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருந்தாலும் இந்த இடம் எங்களுக்கு எதுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்காக தான். ஏன்னா உங்கள் கூட நான் உரையாடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கணும்னு நான் நினச்சேன். அண்ட் யூடியூப் வழியாக தான் எங்களுக்கு வந்து குவாலிட்டி கஸ்டமர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் கம்யூனிட்டிக்கு எதனா ஒன்று பண்ணணும், ஒரு ஆடியோ ஃபைல் கம்யூனிட்டிக்கு எதனா ஒன்று பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இது. அண்ட் முதல்ல இதோட டிசைன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போகுது, அண்ட் இதில் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் ஏற்கனவே ஒரு டெடிகேட்டட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கேள்விக்கான பதில்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த டிசைன் ஆர் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசைன் அண்ட் இதில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து இந்த செஷனில் நம்ம பார்ப்போம். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் வந்து போத் இட் ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஆடியோ அண்ட் ஆல்சோ இது வந்து நாங்கள் ஸ்டுடியோ ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறதுனால இன்டீரியர்ஸ்க்கும் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வுட் அண்ட் இந்த பிளாக் அக்கூஸ்டிக் போர்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எந்த விதத்துலேயும் சவுண்டை வந்து டிஃப்ளெக்டும் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் இது வந்து ஸ்டுடியோவுக்கும் வந்து ஒரு கிளாசிக் கான்டெம்ப்ரரி லுக் வந்து கொடுக்கணும். விஷுவலைசேஷன் வந்து நிறையா இதில் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் பண்ணுறதுக்கு 3D ரெண்டர்ஸ் வந்து நிறையா பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ட்வீக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ண டிசைன் தான் இது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனாக மட்டும் இல்லாமல், ஒரு ஹோம் தியேட்டர் மட்டும் இல்லாமல்,
ஒரு ஸ்டுடியோவாகவும் இது வந்து ஃபங்க்ஷனல் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அண்ட் இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோன்றது நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்குது. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணது வந்து கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஏன் இந்த ஸ்டுடியோ ஸ்பேஸ் வந்து அவசியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகிடுச்சு. 6 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து வியாபார ரீதியாக வந்து மட்டும் கிடையாது. பட் கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான கஸ்டமர் எனக்கு வந்து கிடச்சாங்க. அதாவது நான் வந்து யூடியூப்லேயும் வீடியோஸ் போடுவேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன், ஃபேஸ்புக்லேயும் போடுவேன். பட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளை யாருன்னு தெரியாது. யூடியூப்பில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவும் வந்து 45 மினிட்ஸ், 1 hour, ஈவன் 2 hours கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து என்ன காட்டுதுன்னா, ஒரு உண்மையான ஆடியோ ஃபைல் வந்து டைம் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஒரு 30 செகண்ட் ஒரு ரீல் போட்டு அவங்களுக்கு கிடைக்கிற நாலேஜோட ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்ம வந்து போடுற அந்த எஜுகேட்டிவ் வீடியோவில் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கஸ்டமர் பேஸ் வந்து பில்ட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற அந்த கஸ்டமர்ஸோட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யூடியூப் வழியாக தான் பில்ட் ஆச்சு. நம்ம எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கிறோன்னா, ஈவன் இன்றைக்கி வேர்ல்டு வைடில் வந்துட்டு அந்த கோர் ஆடியோஸ்னால் யாருன்றது ரெக்கக்னிஷன் வந்து அவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அண்ட் டெடிக்கேட்டடாக அது வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அது பண்ணும்போது, கண்டிப்பாக நம்ம பிடிச்சி பண்ணும்போது, நம்ம மனசுக்கு பிடிச்சி பண்ணும்போது அதோட ரீச்சே வந்து வேறு. ஸோ அந்த யூடியூப் கம்யூனிட்டிக்கு எதனா ஒன்று பண்ணணும், இன்னும் ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் கொண்டு வரணும். அண்ட் மோரோவர் எல்லாமே நானே பண்ணிகிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு யங் அண்ட் டைனமிக் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுமே வந்து என்னோடய ஒர்க்லோடை வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் க்ரியேட்டிவ் சைடு வந்து இன்னும் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். முன்னே வந்து யூடியூப்பில் கொஞ்சம், அப்புறம் நம்ம பிஸ்னஸில் கொஞ்சம், வாக்இன் கஸ்டமரை வந்து கவனிக்கணும். அண்ட் இதெல்லாமே வந்து இட் வாஸ் லாட் டு டேக் இன் அண்ட் தெர் வாஸ் ஆல்வேஸ் த பிளாட்டர் வாஸ் ஃபுல் ஃபார் மீ. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டுடியோ தான். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து நீங்கள் டெமோலாம் பார்க்கணுன்னா அகெயின் நீங்கள் வந்து அண்ணா நகர் தான் போகணும். ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்லாட் சொல்லிட்டிங்கன்னா அங்கே நான் வந்துடுவேன். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் காரணம். இது வந்து டோட்டலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு நான் வைக்கிறது. ஒரு டிஸ்கஷனோ இல்லை நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்த டிஸ்கஷன் அண்ட் அதுக்கான ஈவெண்ட், ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண போகிறோம். அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்டுடியோவோட நேம் வந்து பார்த்திங்கன்னா த பிளாக்வுட் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இந்த நேமுக்கு வந்து நான் ரொம்ப யோசனை பண்ணல. டிசைன் நான் போடும்போது 3D ரெண்டரிங் எடுக்கும்போதே பிளாக் அண்ட் வுட் காம்பினேஷனில் இருக்கிறதுனால பிளாக்வுட் ஸ்டுடியோஸ்ன்னே வச்சுட்டேன். ஸோ இது வந்து அதுவாக அமைஞ்சது. அண்ட் அதுவுமே வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட் இருக்குது, காலிவுட் இருக்குது, அது மாதிரி நிறைய வுட்டுன்னு சொல்லி முடிகிற நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளாக்வுட் ஸ்டுடியோன்னு வேறு எங்கேயும் பெருசாலாம் ஸ்டுடியோ ஸ்பேஸ்னு கிடையாது. ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்லாம் நிறையா இருக்குது. பட் அதுவுமே வந்து இப்போ ஆப்ரேஷனலாக இல்லை. ஸோ நேம் வந்து ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருந்ததுனால அதுவே நாங்கள் வந்து வச்சிட்டோம். அண்ட் இந்த ஸ்பேஸில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து 3 விதமான ஃபங்க்ஷனாலிட்டி நடக்க போகுது. ஒன்று வந்து இந்த டோட்டல் ஸ்டுடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நான் எப்போவுமே அந்த எஜுகேட்டிவ் ஹோம் தியேட்டர் டெக்னாலஜி பற்றி அந்த எஜுகேஷன் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹோம் தியேட்டர் பற்றி நம்மளோட அந்த உரையாடல் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்பேஸில் நடக்கும். அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, இது வந்து
இந்த ஸ்பேஸ் வந்து ரெண்ட்டுக்கு கூட நாங்கள் வந்து விடலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஓடிடி ரிலீஸ் வந்து ஒரு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும், ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு எது வந்து உங்களோட ப்ரிஃபர்டு டைம் ஸ்லாட் இருக்கோ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ நீங்கள் வந்து அந்த ஓடிடி ரிலீஸை இங்கே வந்து பார்க்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ் பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு படம், ஒரு ஃபுல் ஃபீச்சர் மூவி வந்து பார்க்குற அளவுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு அது போக ஆடியோ ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு மூவியை வந்து என்ஜாய் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மியூசிக் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கலாம் அந்த 3 ஹவர்ஸ் ஸ்லாட்டில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்கணும் அப்படின்னா டபுள் டைம் ஸ்லாட் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து இதில் வந்து நாங்கள் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மோரோவர் அதுக்கு மட்டும் இந்த ஸ்பேஸ் கிடையாது, இது வந்து முழுக்க ஆடியோ ஃபைல்ஸ்க்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். நாங்கள் வந்து கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே இந்த சென்னை சிட்டிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இருக்கிற ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷனாக இருக்கலாம், இல்லை ஆடியோவை பற்றி நம்ம வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் இருக்காங்க எங்களோட கஸ்டமர் பேஸ்லேயே, அண்ட் அவங்களே வந்து கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் எதனா ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிங்க, நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அண்ட் உங்களை நம்பி தான் இதில் இறங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி கம்யூனிட்டியாக அமையுன்றது 100% அதில் நம்பிக்கை இருக்குது. கம்யூனிட்டியாக இது ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து சொன்னது என்னென்னா, இந்த ஆடியோவில் எங்களுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து எங்களால் வேறு யார்கிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ண முடியலை. எங்களுக்கு வந்து இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் எங்களை என்னவோ வந்து ஒரு லோன்லியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொன்னோன்னா, எதுக்கு நீ ஆடியோவுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேமிலியில் ஆப்வியஸ்லி அவங்களுக்குமே வந்து தே ஆர் ஒரிட், நம்ம வந்து அந்த ஆடியோவுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுறது வந்து அவங்களும் அது வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்குது. ஸோ நான் எப்போ ஆடியோவை பற்றி அவங்ககிட்ட பேசினாலும் அந்த பயம்தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அது வந்து பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து தனியாக இல்லை, நம்மள மாதிரியே வந்து ஆடியோ ஃபைல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட ஒரு கனெக்ட் வந்து ஏற்படும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். ஸோ தட் வி வில் நாட் ஃபீல் லோன்லி. ஸோ இது எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் முழுக்க ஆடியோவை பற்றி இன்னும் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற விதமாக இருக்கும். அண்ட் வேர்ல்டில் வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்திருக்கு அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் வைக்கலாம். ஃபார் ஸ்டார்டர்ஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த வேர்ல்ட் கிளாஸ் சிஸ்டமில் சவுண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குதுன்றது நீங்கள் வந்து இங்கே வந்து மனப்பூர்வமாக அது வந்து அனுபவிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆடியோ ஃபைல் கம்யூனிட்டிக்காக. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நான் வந்து வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், ஆடியோ ஃபைல் குரூப்புன்னு சொல்லி நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அது இன் பர்சன் இன்ட்ராக்டிவாக அது வந்து வைக்கலான்றது தான் என்னோடய விஷன். எல்லா ஆடியோ ஃபைல்ஸையும் ஒன்றா குரூப் பண்ணி இங்கே வந்து உக்காந்து அதை பற்றி பேசும்போது அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் தேர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே என்ன நடக்கும்னா, இது வந்து நாங்கள் ஸ்டுடியோ ஸ்பேஸாகவும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வேறு யூடியூபர்ஸ் வந்து இங்கே ஒரு இன்டர்வியூ வந்து நடத்தணும், இல்லை ஒரு பாட்காஸ்ட் செஷன் வந்து நடத்தணும் அப்படின்னா இந்த ஸ்டுடியோ ஸ்பேஸை வந்து அவங்க ஒரு ரெண்டல் பேசிஸில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்களுமே வந்து இன்ஹவுஸாகவே வந்து த பிளாக்வுட் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலும் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டஃப்ஸாக இருக்கட்டும், ஸோ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் வந்து நம்பர்ஸை பற்றி எதுவும் இவ்வளோ விசிட்டர்ஸ் வரணும், எங்களோட போஸ்ட்ஸ் வந்து வைரல் ஆகணும், ஸோ அதுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கோல் வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது, அந்த நோக்கம் கிடையாது. எங்களுக்கு வந்து வியூஸ் வரலனாலுமே குவாலிட்டி ஸ்டஃப்ஸ் வந்து நாங்கள் இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து மக்களுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது அது
இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நாங்கள் வீடியோஸ் பண்ணியிருக்கோன்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குன்றது தெரிய வரும். ஸோ அப்போது நம்ம கண்டென்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நான் யோசிச்சிருக்கேன். இதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கலை. பட் ஐ எம் டெட்டர்மைண்ட். இந்த சேனல் வந்து எப்படியும் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதில் உறுதியாக இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அது குவாலிட்டியாக பண்ணுவேன். பட் வைரல் ஆக்கணும், ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சு அதை வந்து ஹூக்காக வந்து யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு வியூவர் வந்து தேடணும் அப்படின்றது நோக்கமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும் இங்கே. You miss me? Leaves are falling all around. Time I was on my way. I bet I miss this place. And still I'm not sure. What a big crack. Such a pleasant stay.